வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சாந்தி தவம் பற்றி இன்று நாம் சற்று சிந்திப்போம். இந்த மையம் முதுகந்தண்டின் அதாவது ஸ்பைனல் கார்டின் அடிப்பகுதியில் இருப்பது. ஆசன வாய்க்கு மேலே உள்ள செக்ஸுவல் கிளாண்ட் என்று அழைக்கப்படும் பாலுணர்வு சுரப்பியை இது குறிக்கும். எனவே மூலாதாரத்தில் நின்று தவமேற்றும் போது, அதாவது இந்த இடத்தில், அதாவது உடலின் உள்ளே முன்புறமோ பின்புறமோ நினைவை செலுத்தி தவமேற்ற வேண்டும். இதற்கு சாந்தி யோகம் என்று பெயர். முதுகந்தண்டின் அடிப்பகுதியில் ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் உயரே மனதை குவிக்க வேண்டும். அப்போது சாந்தி யோகம் எளிதில் பிடிபடும். இது மிகவும் முக்கியமானது. வேகமாக வாகனத்தை இயக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆக்சிலேட்டரையும் அழுத்த கற்றுத் தருவார்கள். கூடவே பிரேக்கையும் காட்டி கொடுத்து அதன் மதிப்பையும் உபயோகத்தையும் சொல்லித் தருவார்கள். அதுபோல் உயிராற்றலை ஆக்னிக்கும் அதற்கு மேலேயும் தூக்கி நிறுத்தி பழகுதல்தான் தன்னிலை விளக்கத்தையும் ஆன்மீக உயர்வையும் தரும். என்றாலும் தவக்கணல் பல காரணங்களால் கட்டுமீறுகின்ற போதும் வேறு சில சூழ்நிலைகளிலும் உயிராற்றலை, அதாவது அதனுடைய பழைய இடத்திலேயே நிறுத்தியாக வேண்டும். இதுவே சாந்தியோகம். இந்த சாந்தியோகம் என்னும் மூலாதார தவத்தை ஆரம்ப காலத்தினர் அறிந்திருக்கவில்லை. அதனால் முற்காலத்தில் தவமேற்றுதல் என்பது உயிருக்கே ஆபத்தான காரியமாக இருந்திருக்கிறது. பைத்தியம், பிரம்மை போன்ற கொடிய வியாதிகளும் நேர்ந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த பயம் சற்றும் கிடையாது. யோக சாதனையின் அதீதத்தின், அதாவது எக்ஸஸாக இருக்கின்ற தவத்தின் காரணமாகவோ, உணவின் காரணமாகவோ, ஆராய்ச்சியின் காரணமாகவோ அல்லது கோள்களின் நிலை காரணமாகவோ தவக்கணல் மிகுந்தால் அதை உடனடியாக உணர்ந்து தனித்து கொள்ளவும், அந்த தவக்கணலின் அதீதத்தை உடல் நலனுக்கும் உள்ளத்தின் நலனுக்கும் பயனாக்கி கொள்ளவும் சாந்தியோகம் உதவுகிறது. தவவேகம் உடல் பலத்தை மீறும்போது தனித்திடவும் வழி உண்டாம். அதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவமிருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையே அடைந்தார் முன்னாளில் பல்லோர் சற்றுமிப்போது அந்த பயம் இங்கே இல்லை. நவயுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கை ஊடே நான் என்னும் நிலையறியும் மார்க்கம் மீதாம். மூலாதாரத்திலிருந்து உணர்வு மேலேறப்பெற்று உணர்வாளர்களுடைய உயிராற்றலானது சில சூழ்நிலைகளுக்கு உள்ளாகும் போது சிதைவையும் இழப்பையும் ஏற்க வேண்டியிருக்கும். அவை மாதவிலக்கில் இருக்கும் பெண்களின் அருகாமை, நாயின் அருகாமை, பன்றியின் அருகாமை மற்றும் பிணத்தின் அருகாமை தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த சூழ்நிலைகள் ஏதேனும் ஒன்றில் இருந்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அப்போது உடனே சாந்தி யோகத்தில் இறங்கிவிட வேண்டும். உணர்வை ஆக்னையில் வைக்காது மூலாதாரத்திற்கு இறக்கிவிட வேண்டும். அப்போதுதான் நாம் எந்த இழப்புக்கும் உள்ளாக மாட்டோம். மாதவிலக்கில் இருக்கும் பெண்டிர் சமைத்த உணவை உண்ண வேண்டிய தவிர்க்க முடியாத கட்டாயம் நேர்ந்தால் அப்போது கூட இறங்குபடியில் இருந்து கொண்டுதான் உண்ண வேண்டும். அப்போதுதான் உயிராற்றலின் இழப்பிலிருந்து தப்பலாம். மேலே சென்றுவிட்ட நாம் கீழே இறங்கி நின்று தவம் இயற்றுவதால் சாந்தி யோகத்திற்கு இறங்குபடி தவம் என்றும் ஒரு பெயர் உண்டு. தவக்கணலை இறக்கி சாந்தி தருவதால் சாந்தியோகம் என்று பெயர். நினைத்தவுடன் சட்டென்று மூலாதாரத்திற்கு இறங்கிவிடும் திறன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குண்டலினி யோக பயிற்சியின் ஆரம்ப காலத்தில் 4 7 நாட்கள் சாந்தி யோகத்திலேயே இருக்க வேண்டும். தவிர ஆரம்ப பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிற்கு பிறகும் 3 நிமிடம் இறங்குபடி கவனிக்க வேண்டும். இதற்கும் உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும் என்பதில்லை. சாப்பிட்டு முடிந்த பின் அடுத்தடுத்த காரியங்களை பார்த்து கொண்டே நினைவை மட்டும் மூலாதாரத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆரம்ப பயிற்சியாளரும் சரி, முதிர்ந்த பயிற்சியாளரும் சரி, வாரத்தில் 2 வேளை வெள்ளி காலை மாலை கட்டாயம் சாந்தியோகம் மட்டுமே பயில வேண்டும். அதே போல் மாதாந்திர உலகமைதி, தற்சோதனை, மௌன நோன்பு அன்று படுக்கப் போகும் முன் இயற்றப்படும் கடைசி வேளம் தவம் முழுக்க முழுக்க இறங்குபடி தவமாகவே இருக்க வேண்டும். வாழ்த்தும் கூட இறங்குபடியில் நின்றே கூற வேண்டும். பஞ்சபூத தத்துவத்தில் மண் ஆகிய பிருத்திவிக்கு உரிய ஸ்தானம் மூலாதாரம். இங்கு நின்று தவம் ஆற்றுவதால் பூகம்ப ஆராய்ச்சி பற்றிய அறிவு விருத்தியாகும். ஒரு குண்டலினி யோகி தவமையற்றி சேமித்து வைத்துள்ள தவசக்தியின் மிகுதியானது சாந்தி யோகத்தின் பயனாக உடல் சக்தியாக மாறுகிறது. அது உடல் நலனுக்கும் நோய் எதிர்ப்புக்கும் பயன்படும். உடல் வலி, ஜுரம், அஜீரணம் போன்ற சாதாரண நோய்கள் சாந்தி யோகத்தால் நீங்கும். மலச்சிக்கல் விலகும். உடலின் உயிரின் இயக்கம் சீராகும். ஒரு நுட்பத்தை கவனியுங்கள். முன்னர் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருப்பதாக இருந்ததற்கும் இப்போது சாந்தி யோகத்தில் நாம் அதே சக்தியை மூலாதாரத்தில் தேக்கி தவமேற்றுதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
அவற்றை ஆராய்வோம். முன்னர் மயக்க நிலை, இப்போது விழிப்பு நிலை. மூலாதாரத்தில் நின்றாலும் சாந்தியோகத்தின் போது மனம் விழிப்பில்தான் இருக்கின்றது. எனவே மனதின் சக்தி குறைந்து விடுவது இல்லை. ஆகவே சாந்தியோகத்தின் போது வாழ்த்து கூறுதலும் பொருத்தமானதுதான். முன்னர் மூலாதாரத்தில் உயிராற்றல் இருந்து தெரியாது, இப்போது சாந்தியோகத்தில் அது இருப்பது தெரிகிறது. அதன் அழுத்தமும் அசைவும் மனதிற்கு புலப்படுகின்றன. அவற்றை கவனித்தல் மனதிற்கு ஓர்மை நிலை பயிற்சியாகவும் அமைகிறது. சாந்தியோகத்தின் காரணமாக தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி மாற்றி பயன்படுத்தி துய்க்கிறோம். எனவே இதன் மதிப்பையும் உயர்வையும் போற்றி உரியவாறு இத்தவத்தை பயின்று வர வேண்டும். வாழ்க வளமுடன்.